விசாரணையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஐநா விசாரணை அறிக்கை வெளிவருமாக இருந்தால் தங்களுடைய விசாரணை பாதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தையும் முன்வைப்பார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஐநா அறிக்கை என்பது செப்டம்பர் மாதம் வருமா அல்லது இலங்கை அரசாங்கம் உள்ளக விசாரணையை நடத்துவதற்கு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து அதை இன்னும் பின்தள்ளப்படுமா என்ற பாரிய கேள்விகள் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேசிய பொழுது கூட்டமைப்பைச் சேர்ந்த சகல கட்சிகளும் தமிழிசை கட்சி உட்பட நாங்கள் ஒரு தீர்மானகரமான முடிவு எடுத்திருந்தோம். உள்ளக விசாரணை என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், அது மாத்திரமில்லாமல் இந்த விசாரணை அறிக்கை என்பது வருகிற செப்டம்பர் மாதம் இந்த அறிக்கை முழுமையாக வெளியிடப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரியிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகள் இதனை பின்போடுவதற்கும் ஒரு உலக விசாரணையை நடத்துகின்றோம் என்று ஒரு 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 புனை கதையை இப்பொழுது அவிட்டுவிட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் இதனை பிற்போடுவதற்கான முழு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவற்றை வெளியில் கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நின்றிருக்கக்கூடிய நிலைமை. தமிழ் மக்கள் அல்லது இந்த இளைஞர்கள், உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இன விடுதலைக்கான போராட்டத்தில் முன்னணி பாத்திரம் வகித்தவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும். ஆரம்ப காலகட்டங்களில் மாணவர் பேரவை, இளமாணவர் பொதுமன்றம் போன்ற அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் ஈழ விடுதலை போராட்டத்தில் மிக பாரிய அளவில் முன்னணி பாத்திரங்களை வகித்தவர்கள். ஈழ விடுதலை போராட்டத்திற்கான ஒரு உந்து சக்தியாக இருந்தவர்கள். அந்த போராட்டத்திற்கான தத்துவார்த்த நடைமுறைகளை உருவாக்கி கொடுத்தவர்கள். அந்த வகையில் மாணவர்களுக்கான அந்த மாணவர்களுடைய அந்த சக்தி என்பது ஒரு பாரிய சக்தியாக இருந்து வந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய சக்திகளை இல்லாமல் செய்வதற்காக ஒரு கடந்த யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த 6-7 வருஷங்கள் நிச்சயமாக அது தொடர்பாக இராணுவம் பல காரியங்களை இங்கு செய்து வந்திருக்கின்றது. நாங்கள் பார்த்திருக்கிறோம், பல விளையாட்டு போட்டிகளில் சாராய போத்தல்களே பரிசுகளாக வழங்கப்பட்ட சம்பவங்கள் வந்திருக்கிறது. அது ஓப்பனாக. இதே போல இந்த இராணுவத்தினர்களூடாக போதை வஸ்துக்கள் பாவனையும் அவர்களே இங்கு உருவாக்கிவிட்ட ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. என்ற அவர்களுடைய கட்டுப்பாடு 1.5 லட்சம் இராணுவம் இன்னும் இந்த மண்ணில் இருக்கின்றது. மிக நீண்ட காலமாக மக்கள் அடக்கப்பட்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தார்கள். இளைஞர்கள் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த போதை வஸ்துக்கள் மாத்திரமல்ல, இந்த பான் பராக் என்று சொல்வதோ அல்லது அபின் என்று சொல்வதோ, கஞ்சா என்று சொல்வதோ, ஹெரோயின் என்று சொல்வதோ, இவை எல்லா விதமான பொருட்களும் இதற்கு முன்பாக போராட்ட காலத்திலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கவில்லை. போராட்டத்துக்கு முற்பட்ட காலத்திலும் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான போதைவஸ்து பழக்கங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் இவ்வளவு போதைவஸ்து பழக்கமும் இப்பொழுது வருகிறது என்று சொல்லி சொன்னால், பாடசாலை மட்டங்களிலும் இளைஞர் மட்டத்தில் தான் இது ஊடுருவது என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக இது ஒரு திட்டமிட்ட வகையில் இலங்கை தமிழ் மக்களை ஒரு எதிர்வுக்கும் ஆன ஒரு சக்தியாக இல்லாமல் அவர்களை ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக்கி இந்த சமுதாயம் முற்றும் முழுதாகவே அழிந்து போவதற்கான ஒரு கால்கோளாகத்தான் நாங்கள் இந்த போதை வஸ்து பழக்கத்தை பார்க்க வேண்டும். போதை வஸ்து மாத்திரமல்ல, இப்பொழுது அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் ஜனாதிபதியை கூறுகின்றால் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு மாநிலத்தில் குடிமக்களும் அதிகரித்திருக்கிறார்கள். பெருமளவிலான சாராயம், பியர் போன்ற சாமான் பொருட்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது வடக்கு மாநிலத்தில் மிக கூடுதலாக விற்பனையாகின்றது. ஆகவே இந்த இடத்துக்கு ஒரு சமுதாயம் சீரழிஞ்சு போவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஆகவே இது ஒரு மிக மோசமான விடயம். ஏற்கனவே நான் நம்புகின்றேன், பாடசாலை மட்டத்தில் இதற்கு எதிரான சில நடவடிக்கைகளை மாகாண சபை ஆரம்பித்திருக்கின்றது. இது இன்னும் காத்திரமான வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழக மாணவர்கள் இது தொடர்பாக இளைஞர்களை, மாணவர்களை, அவர்களுக்கான அந்த கல்வியை, ஆலோசனைகளை புகட்டி இதனை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு பல்கலைக்கழக மாணவர்கள் வசம் இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் என்று கூறும் பொழுது வடக்கு மாகாண யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஒரு பாரிய மாணவர் கூட்டத்தை கொண்டது. ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பும் இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையிலிருந்து தமிழ் மக்களை, தமிழ் இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது. ஆகவே
நான் நம்புகின்றேன் பெற்றோர், பல்கலைக்கழக மாணவர்கள், மாகாண அமைச்சு போன்றவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இதை ஒரு இலங்கை அரசாங்கம் அல்லது இராணுவம் இதனை திட்டமிட்ட வகையில் செய்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இது உலகத்தின் பல பாகத்தில் முன்னர் நடந்த ஒரு நடைமுறை. இது சீனாவில் நடைபெற்றிருக்கின்றது, பல வியட்நாமில் நடைபெற்றிருக்கின்றது. இப்படி பல்வேறுபட்ட நாடுகளில் அந்த சமுதாயத்தை சீரழிப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னைய போராட்ட காலகட்டங்களில் நடந்திருக்கிறது என்பவற்றை கவனத்தில் எடுத்து, ஆகவே எவ்வாறு முதல் குடியேற்றங்களை கொண்டு வந்து தமிழ் மக்கள் அழைக்கப்படுகின்றார்களோ அதே போன்று இந்த போதைவஸ்து பாவனைகளால் ஒட்டுமொத்தமாகவே தமிழ் மக்கள் சீரழிக்கப்பட போகிறார்கள், சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மனதில் கொண்டு நாங்கள் இதனை நிறுத்துவதற்கான சகல வழிகளுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.